அனைவருக்கும் வணக்கம். திருவாசகம் அறிவுறுத்தல் பகுதியோட விளக்கமும் அதனுடைய தொடர்ச்சியும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆம் ஆறு உன் திருவடிக்கே அகம்குலையேன் அன்பு உருகேன் பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உரையேன் புத்தேளிர் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்து ஆடேன் சாம் ஆரை விரைகின்றேன் சதிராலே சார்வானே. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவான் ஆகி நின்றாய என் சொல்லி வாழ்த்துவனே. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வன் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சூழ்ந்து மதுகரம் முரளும் தாரோயை நாய் அடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவேனே. பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம் குரவுவார் குழல் மடவால் கூறு உடையால் ஒரு பாகம் விரிவுவார் மெய் அன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அரவுவார் கழல் இணைக்கல் காண்பாரோ அறியானே. ஸோ இந்த பாடல் வரிகளில் மாணிக்கவாசகரோட மனநிலை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. இறைவனின் திருவடிகளை நினைத்து உள்ளம் உருகி அன்புடன் பூஜை செய்து பாடி ஆடி அவரை அடைய மாணிக்கவாசகர் விரும்புகிறதா சொல்லியிருக்காரு. இறைவன் எல்லாவற்றிலும் இருப்பவன், ஆகாயம் நிலம் காற்று ஒளி உயிர் அனைத்தாகவும் நிறைந்தவன் அப்படின்னு உணர்ந்து சொல்லியிருக்காரு. நான் என்னது என்ற அகம்பாவம் ஆணவத்தை விடுத்து முழுமையாக சரணாகதி அடைந்தால்தான் உண்மையான ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரிகளோட முழுமையான அர்த்தம். உண்மையான அன்புடன் இறைவனை நாடுவோர் மட்டுமே அவரின் திருவடிகளை சரணாகதி அடையவும் முடியும், அவருடைய அந்த பேரானந்தத்தை நம்மளால் அனுபவிக்கவும் முடியும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அகந்தை ஒளியும் போது இறைவன் நம்முள் அழகாக தோன்றுவார் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கார். நன்றி, வணக்கம்.